விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கம்மா. வருகிற ஏப்ரல் 23 சீரியல் நம்பர் 5 சீனிவாச சேதுபதி 6 இருக்கும். விசில் சின்னம் போட்டிருக்கோம். விசில் சின்னம் கண்டிப்பா போடுங்க. இந்த மாற்றத்துக்கான உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாங்கிறக்காண்டி தான் எங்க தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கட்சி மற்ற கட்சிகள் மாதிரி கூட்டணி இல்லாம மக்களுடன், அதாவது உங்களுடன் கூட்டணி அமைச்சிருக்காரு. உங்களை நம்பி அவர் கருத்தை எழுதியிருக்காரு. எல்லா உச்சத்துல இருக்க அவரை தொழிலை விட்டுட்டு இங்க நம்ம மக்கள், நம்மளை வாழ வச்ச மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டியே தமிழக வெற்றி கழகங்கிற கட்சி ஆரம்பிச்சு கடந்த 3 வருடங்களா செயல்பட்டுக்கிட்டு இந்த 2024 தேர்தலில் உங்களுக்கு நல்ல ஆட்சி கொடுப்பதற்காண்டி மக்களை தளபதி இறங்கியிருக்காரு. அதுல நானும் ஒரு ஒருத்தனா இருக்கிறத நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால உங்கள் அனைத்து ஆதரவுகளையும் விசில் சின்னத்துக்கு கொடுங்க. ஏன்னா விசில் சின்னம் தான் பெண்களுக்கு பாதுகாப்பான சின்னம், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சின்னம். உங்க கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீர் வசதி, மின் விளக்கு வசதி, முக்கியமா அதாவது இந்த ஊர்ல பத்தி நம்ம ஐவாரம் பற்றி யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொல்ற கண்ணியன் பூம்பற்றார் பிறந்த ஊர். அவர் அப்பேற்பட்ட மாமேலியை பிறந்த ஊரையும் இந்த ஆட்சி கண்டுக்காம இப்ப இருள போட்டு வச்சிருக்காங்க. அப்ப இவங்கெல்லாம் வேற யாரெல்லாம் கண்டுப்பாங்கன்னு தெரியல. இந்த ஊர்ல இருக்க ஆரம்ப சுகாதார நிலையம் பராமரிப்பு இல்லாம கவலை நிலையில இருக்கு. அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம்ங்கிறது மக்களுக்கு பாதுகாக்கிறது, ஆனா அதை பாதுகாக்கிறதுக்கே ஒரு ஆள் இருக்கு. அதனால அதெல்லாம் மாற்றி தரமான மருத்துவ வசதிகள் அமைத்து கொடுக்கப்படும். நம்பி ஓட்டு கொடுக்கமா. வர 2024 தளபதி ஆட்சி சிறப்பான வெற்றியை கொண்டு உங்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கும். இந்த வாட்டி போட்டியே டிவிக்கும் அது டிஎம்கே பேருக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இதோட முடிச்சுக்கலாம் உங்களோட கதையை. அடுத்த வாட்டி ஒன்லி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ஏன்னா இவ்வளவு ரசிகர்கள், இவ்வளவு கூட்டத்தை இருக்க பார்க்கும்போது, இவ்வளவு தொண்டர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பிரதர் நல்ல என்னோட முகமா இங்க செயல்படுவாரு. எல்லா குறைகளையும் இவர்கிட்ட சொல்லுங்க, செந்தில்கிட்ட சொல்லுங்க. அவர் எல்லாத்தையும் எங்கிட்ட கொண்டு சேர்ப்பாரு. நீங்க என்னை தேடி எங்கேயும் போக வேண்டாம். மாதம் உங்களை தேடி நானே வருவேன். மற்ற இடைத்தலைவர் பிரபு இருக்காப்புல அவர்கிட்ட எல்லா குறைகளையும் சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் நாங்க என்ன செய்வோங்கிறது தெரியும். எல்லாத்தையும் மத்தவமா எல்லாத்தையும் நான் பேசிக்கிட்டு இருக்க விரும்பல. ஒரே ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இவ்வளவு வாட்டி 20 வருஷம் கண்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, அதெல்லாம் வேஸ்டா போட்டு ஒரே ஒரு வாட்டி எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த 5 வருஷம் நாங்க கண்டிப்பா நல்லாட்சி கொடுப்போம். நன்றி, வணக்கம்.